ஓகே மேம். இப்போ திமுகவோட கருணாநிதி அவர்கள் வந்து தவறுதலா ஒரு எதிர்க்கட்சியினரோ, இல்லாட்டி அந்த கூட்டணி இருக்க கட்சியிலோ தவறுதலா ஒரு வார்த்தை கலைஞர பத்தி தப்பா பேசினாவே, ஒரு போராட்டங்களும் சரி, அத பேச்சு பெரிய அளவுல பேச்சு பொருளாக்குவாங்க. இப்போ காமராஜர் அவர்கள் நான் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிக தொண்டுகள், அதிக பணிகள் செஞ்சிருக்காங்க மக்களுக்காண்டி. இப்போ இவர்கள பத்தி பேசும்போது ஏன் இது வந்து பெருசா யாரும் பேசிக்க மாட்டாங்க? அரசியலுக்குள்ளே பேசிக்கிறாங்க, மக்கள் மத்தியில பேச்சும் பொருள் ஆகல. இது திமுக வந்து இத அப்படி அமுக்க பார்க்குறாங்களா? அது வெளிய வராம? அப்படின்னு கிடையாது. நம்ம பார்வைகள் வந்து தவறா இருக்கு. ஆனா, அ என்ன சொல்றது? கிராமத்தோறும் இருக்கவங்கள எங்க மூல முடுக்குல இருக்கிற மக்களுக்கும் இந்த வலி வந்து வேதனைய தான் குடுக்குது. அவங்கவங்க தரத்துல இருந்து அவங்களால என்ன ஸ்ட்ரென்த் முடியுமோ WhatsAppலயும், அவங்களோட Facebookலயும் இந்த மாரி ஒருத்தங்க வந்து அத வந்து இது வந்து தவறு. இத வந்து மன்னிப்பு கேட்கணும். இது எப்படி பேச முடியும்? அப்படிங்கிற விஷயத்த கருத்த முன்வைக்கிறாங்க. ம். ஆனா, இது வந்து திமுகல இருக்கவங்க இது பேசுனது எந்த அளவுக்கு அப்படின்னும்போது, உள்ளபடியே அது வந்து இந்த நேரத்தில பேசினது வந்து எதற்காக? அப்படிங்கிற ஒரு கேள்வி மறுபடியும், மறுபடியும் எனக்குள்ள எழும்பிட்டு தான் இருக்கு. ம். ஆனா, இதே மாரி நீங்க சொன்னது போல, இதே அவங்க கட்சியில இருக்கவங்கள யாராவது நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, ம். இந்நேரம் இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிரளயமே உண்டு பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா. எப்படி எங்க தலைவர பேச முடியும்? ஆமா. அந்த மாரி பேசுற அளவுக்கு எங்க தாத்தா வந்து கட்சிக்காரர்களையும், நாட்டு மக்களையும், சொந்த குடும்பத்தாரையும் வந்து அந்த மாரி வளர்க்கல அப்படிங்கிறது இந்த பண்ப தான் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. இன்னொரு காரியம் இந்த காமராஜர் அவர்கள் வந்து திருமணமே பண்ணிக்கல அப்படிங்கிறாங்க. அது மக்கள் நலனுக்காக தான் நான் மக்கள் தொண்டு தான் செய்வேன் அப்படின்னு சிலதெல்லாம் நெறைய சொல்றாங்க. இப்போ அப்பா, அம்மா உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்களா? தாத்தா இந்த மாரிலாம் எதுக்காண்டி கல்யாணம் பண்ணல? என்ன ரீசன்? என்னவா இருக்கும் மேம்? இல்ல பல தடவை வந்து பாட்டி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றேன்னு சொன்னாங்க. ம். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது, இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம், இன்னும் நல்ல ஒரு நம்ம தமிழ்நாடு தேர்ச்சி ஆகட்டும், இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் போய் சேரட்டும் மக்களுக்குன்னு அப்படின்னு சொல்லி பாட்டிய தவிர்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா, இதெல்லாம் பழைய இடங்கள்ல வந்து நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னும்போது, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆனா வைரவன் கிட்ட சொன்ன விஷயம் வந்து, என்னோட அம்மாவையும் என் பக்கத்துல வச்சு என்னால பார்க்க முடியல. ம். அப்ப என்ன கல்யாணம் பண்ணி வந்தா, அவளுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். ஸோ அதனால வந்து அது அந்த மாரி ஒரு நிலைமையில அந்த பிள்ளைய விட்டுட்டு நம்ம போறோம், வரோம்னா, அது எங்க போவோம் போய் சொல்றதுக்கு? அதனால நமக்கெல்லாம் வந்து நாட்டுக்காக நம்மளெல்லாம் நேர்ந்து விட்டுட்டாங்க. ம். அதனால அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எதர்ச்சயமான ஒரு வார்த்தையில பேசுனதும் உண்டு.